ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஷா ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிற படத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி அவரோட படம். ஸோ இந்த ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இந்த படத்தை எந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது ஒரு மாஸ்டர். ஃபர்ஸ்ட் இந்த படம் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஜெயிலில் ஒரு சிறையில் நடக்கிற ஒரு கதைங்க. சரி, சிறையில வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு செய்யாத ஒரு கொலைக்காக உள்ள தள்ளப்படுறாரு. உள்ள தள்ளப்பட்டு அங்க வந்துட்டு என்னெல்லாம் ஆச்சு, இவர் வெளில வந்தாரா வரலையா, அங்க ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் இடையில வந்துட்டு இவர் எப்படி பொழைச்சிக்கிட்டாரு, எப்படி என்ன பண்ணாரு, இந்த லக்கி பாஸ்கர் படம் மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு படம் தான் வந்துட்டு இந்த சொர்க்கவாசல். சார், சொர்க்கவாசல் ஏன் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த படத்துக்கு வேற ஏதாவது ஜெயில்னு பேர் வச்சுக்கலாமே, வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு சொர்க்கவாசல் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள போய் மாட்டதுக்கு அப்புறம் ஒரு வழி திறக்கும் பாத்தீங்களா, அதான் சொர்க்கம். இந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, அதான் வாசல். ஸோ வெளியில போறதுதான் சொர்க்கவாசல். அந்த சொர்க்கவாசல் வந்து எப்போ கிடைக்கும், நம்ம எப்போ வெளில போவோம், நம்ம உயிர் பொழைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி தள்ளப்படுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதா இந்த ஒரு படம். இந்த படத்துல எனக்கு ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு எவ்வளோ ஒரு அளவுக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஓகே, செம்ம ஆக்டிங்ல, சூப்பர்ல, செம்மையா பண்ணியிருக்காருல, வேற லெவல் ஆக்டிங்ல, அப்படியே புதுப்பேட்டில் தனுஷை பார்த்த மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு நினைச்சு நம்ம பார்த்துட்டே இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கேரக்டர், எஸ்பெஷலி ஒரே ஒரு கேரக்டர், அந்த ஒரு பையன் என் ஸ்டேஜ் நினைக்கிறேன், எனக்கு தெரியல இல்லையா, அந்த ஒரு பையனோட கேரக்டர் எனக்கு என்னால் வந்துட்டு தாங்க முடியல. நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி கூட வந்துட்டு இந்த ஒரு பையன் மட்டும்தான் உள்ள கொஞ்சம் அப்படியே ஓகே பேசுற மாதிரி இருப்பான். அவனை வந்துட்டு ஒரு பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஜெயிலில் தங்கியிருப்பாங்க. அங்க வந்துட்டு அவனை ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க. ஏ சர்டிபிகேட் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கான காரணமே வந்துட்டு அதுதான் நினைக்கிறேன். ஸோ நீங்க படம் பார்க்கும்போது நீங்களே பாருங்க, ஏ சர்டிபிகேட் அடல்ட்ஸ் ஒன்று பாருங்கப்பா, தப்பா நினைக்க இருப்பாங்க. அந்த இதுல வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவன் அழுவான், ஒரு அழுக தெரிச்சிட்டேன். படம் அங்கேயே வந்துட்டு அந்த பீக் ஆஃப் த லெவல கடந்துருச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு சீனுக்காக வந்துட்டு அப்படி அந்த பையன் இவரை பார்த்து அழுவார். அந்த ஒரு சீன் இவர் அறியாம பார்த்துருவாரு. பார்க்கும்போது அவன் அழுவான். அங்க வச்சாயா ட்விஸ்ட் அப்படி மாதிரி இந்த படம் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. லைக் அழுக வந்துச்சு, ட்ரீட்னு சொல்ற அது ஒரு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் அவனோட ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் போக செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீ வெளில போகணும், நீ தப்பிக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று பண்ணலாம், நீ இதை பண்ணுங்கிறாங்க. ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ள வேற ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான், வேற ஒரு விஷயம் ஒருத்தனை கொள்றதுக்காக. ஸோ இப்போ செல்வராகவன் சார் வந்துட்டு இங்க எப்படி ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அவரோட எப்பவும் போல இருக்கு நார்மல் ஆக்டிங் தான், நார்மல் வே ஆஃப் ஆக்டிங் தான், அதை பர்ஃபெக்டா கொடுத்துருந்தாரு. பட் இந்த கதைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நார்மலா எப்பவும் போல இப்படி இல்லாம கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர்ஸை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பயம் கலந்த திருப்பி நம்மளை வந்துட்டு ஜெயில எடுத்து போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும், நம்ம வந்துட்டு ஒரு பயம் கலந்த ஒரு இதுல வந்து ஐயோ நம்ம வரைச்சிட்டே போகல அதே மாதிரி இருந்துச்சு. டக்கு நம்ம பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. இவரை பார்த்தா வந்துட்டு ஏதோ கேஷுவலா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அவரை கலாய்க்கல சொல்றேன், இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த கேரக்டரை. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தெரியல அவர் வந்துட்டு உண்மையிலே சொல்றாங்க, ஐயோ ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கிரைஸ்டா வந்துட்டு அந்த இடத்துல நீங்க எல்லாரும் தப்பு பண்ணாதீங்க, உங்களை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து மாத்த ட்ரை பண்ணுவாரு. அதுக்காகவே வந்துட்டு நம்ம செல்வராகவன் மாறி அவரோட வந்து உறுதுணையா இருப்பாரு. அவரை ஜெயில போட்டு சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஒரு சிலுக்குள்ள போட்டு அடிப்பாங்க. ஒவ்வொருத்தனா போய் ஒவ்வொரு நாளும் அடி அப்படி அடிச்சு அவனை சாதே அடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் செல்வராகவன் சார் ஒரு கூடுத்து வெளில வருவாரு. அந்த வேகத்துல எல்லாரையும் போட்டு தள்ளாருன்னு பார்த்தா சைலண்ட் ஆயிடுவாரு. ஸோ அந்த வேகத்துல வந்துட்டு நம்ம அசுரன் படத்துல மாதிரி வா வீர வா அப்படி வந்து ஒரு
அசுரவா அப்படி ஒரு ஒரு இதை கொடுத்துருந்தா வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கவே, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி மாதிரி நம்ம எதிர்பார்க்காம ஒண்ணு இல்லாம இருந்துருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சில இடத்துல எல்லாம் தோணுச்சு. அந்த இடத்துல ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே வந்துட்டு அதை வச்சிருந்தா செம்மையா இருந்திருக்குமே, வேற லெவலா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவர் அங்க பண்ணல. அண்ட் அது ஏன் பண்ணல அப்படின்னு தெரியல. இப்ப வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு எதுவுமே பண்ணாத, எந்த தப்புமே பண்ணாத என்னையே இங்க தூக்கி கொண்டு வந்து எல்லா தப்பையும் பண்ண வச்சுட்டீங்க இல்லடா, போதுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு அலறுவாரு, கதறுவாரு, கத்துவாரு. பா செம்ம ஆயிட்டீங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் மறக்காம பாருங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக் ஆக்ஷன் 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 ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஏன் இங்க வந்தோம், எதுக்கு வந்தோம், அது மாதிரி ஒரு தெரியாதனமா ஒருத்தன் வந்து மாட்டிட்டான வந்துட்டு செக்ஷுவலா அபியூஸ் பண்றது பசங்களே வந்துட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக அந்த இடத்துல அவன் அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்றான், தப்பிக்க ஏதாவது வழி தேடுறானா, அண்ட் இந்த கேங் இருக்கிற ஒருத்தனை போய் மாட்டிக்கிறான். அந்த கேங் வந்து எப்படி இது பண்றான், ஐடென்டிஃபை பண்றான், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பண்றானா, கத்துக்கிறானா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்க்க முடியும். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதை பார்க்கும்போது லைக் அப்படியே வந்துட்டு கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்ன கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஜெயிலாக இருக்கிற கதை நீங்க சொல்றது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அப்படி கிடையாது. இந்த பிரகாஷ் ராஜ் வந்துட்டு கேஜிஎஃப் பார்ட் 2ல வந்து உட்காந்துக்கிட்டு கேட்பார்ல, நீங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், அதுக்கான காரணம் இதுக்கான காரணம் விஷயம் அனலைஸ் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஒருத்தர் வராரு, நடராஜ் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் விசாரிக்கிறாரு, எப்படி 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 அந்த மாதிரி ஒரு ஸ்லைக் விரும்பாண்டி படம் பார்த்த மாதிரி தான். ஒரு ஒரு சண்டை நடக்கும், கடைசியில் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஒரு சுடுதல் அந்த இதை வந்துட்டு எப்படி என்ன பிரச்சனை அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடி தான் இந்த ஒரு மீட்டிங். ஸோ அதில் வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஒரு சைடில் இருக்கிற உண்மையை சொல்லுவாங்க. ஆனால் கட் ட்விஸ்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க, இல்லப்பா இது வேறப்பா அப்படி மாதிரி. ஸோ அதுக்கு காரணம் யாரு, அந்த ட்விஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, என்னதான் இது சொர்க்கவாசல்ல இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் படம் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சா பார்க்கலாம். பட் சின்ன படத்துக்குலாம் வேணாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 2024 வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. தனியா வந்திருந்தாலும் சிங்கமா தான் வந்திருக்குது. சிங்கம் தனியா தானே வரும். இந்த மாதிரி எனக்கு சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உனக்கு பிடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ மறக்க தேட்டர்ல இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.